வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம ஜான்சினா கடைசியாக எப்போ வருவார், அதுக்கப்புறம் வரவே மாட்டார். அது ஒரு கோல்டாக பார்த்தீங்கன்னா இப்போ டபுள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டாமினிக் மிஸ்டருடைய வளர்ச்சியை பற்றியும் ரோமன் ரெயின்ஸை பற்றியும் அண்ட் மோர் அப்டேட்ஸை பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம ஜான்சனாவை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஜான்சனா இந்த 2025க்கு அப்புறமா சண்டை போட போகிறது கிடையாது. அதுவும் இந்த 2025 நம்ம எல்லாரையுமே மகிழ்விக்கும் விதமாக பேக்லாஷ், அதுக்கப்புறமா மணி இந்த பேங்க், இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்லேயும் நம்மளை ரொம்பவே சந்தோஷப்படுத்தின சான்ஸ்னா இந்த 2025 எண்டிங்கோடைய டிசம்பர் நடக்கிற சாட்டர்டே நைட் மெயின் இவெண்டோட அவருடைய ரிட்டையர்மெண்ட் பயணத்தை முடிவுக்கு கொண்டு வர போகிறாரு. எப்படி கோல்ட்பர்க் வந்து சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் விளையாடி தோத்துட்டு போனாரோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜான்சனாவும் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சை இந்த 2025 டிசம்பர் மாதம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் அது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்விக்குரியன்னா அது உண்மையிலேயே சாட்டர்டே மெயின் இவெண்ட் தானா இல்லாட்டா ராஸ் மேட்டோனா அப்படின்னு. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கு. நேற்றுக்கு ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ஜான்சனாவுடைய கடைசி அப்பியரன்ஸை எப்படி இப்போ மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காருன்னா த ரியல் சாம்பியனுடைய ஃபைனல் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமா ஜான்சினா வந்து சண்டை போடுறதுக்காக அந்த ரிங்கில் கால் எடுத்து வைக்க மாட்டார். இதுதான் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பயனோட்டுடைய கடைசி மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச் தான் சாட்டர்டே மினிட்டும் நடக்க போகுது. 2 விதமான போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஜான்சனா ரிட்டையர்மெண்ட் டூர், நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு தினம். ஸோ அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மென்ஷன் பண்ணுற மாதிரி, ஸோ ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் பயணத்தை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மென்ஷன் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு எமோஷ்னலி ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில். அண்ட் டிசம்பர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி நடக்குது. அதுதான் ஜான்சனோடைய ஃபைனல் அப்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஜான்சன் இஸ் த கோல்டு மேன், கரெக்ட் தானே, தங்க மனிதன். அந்த அளவுக்கு நிறைய சாதனை பண்ணியிருக்காரு ரியல் லைஃப்லேயும் சரி அண்ட் டபிள்யூலையும் சரி. ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி முழுக்க கோல்டாலேயே நம்ம ஜான்சனா வந்து அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தார்ல, அந்த சாம்பியன்ஷிப் அவர் கையில் இருக்கும்போது ஒரு போஸ்டர் எடுத்திருக்காங்க. அதில் த லாஸ்ட் ரியல் சாம்பியன் ஒன் லாஸ்ட் டைம். இந்த போஸ்டரை தான் நான் சொன்னேன், கடைசியாக போட்டிருக்கிறத பாருங்கள். த லாஸ்ட் ரியல் சாம்பியன், கடைசி ரியல் சாம்பியனுடைய கடைசி நேரம். ஸோ ஜான்சனுடைய கடைசி நேரம் இதுவாக தான் இருக்க போகுது. டிசம்பர் 13 சாட்டர்டே மெயின் இவெண்ட். அதோட ஜான்சனை பார்த்தீங்கன்னா வரமாட்டார். ஸோ இதை பார்க்கும்போது இந்த போஸ்டர் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஜான்சன் இதுக்கப்புறம் வரமாட்டார் அப்படிங்கிற செய்தி கேட்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். உண்மையிலேயே ஜான்சனாவுடைய கெரியர் இந்த வருஷத்தில் முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஜான்சனாவை பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அது அப்படி தெரிய மாட்டேங்குது, பார்த்தீங்களா, ரியாலிட்டிக்காக தெரிய மாட்டேங்குது. மிஸ் யூ ஜான். இந்த 2025க்கு அப்புறமா நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அஃபிஷியலை ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் சொல்லியிருக்காரு. கோடி ரோட்ஸ் மற்றும் ராண்டி ஆர்டன் இவங்க 2 பேருமே இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் டீம் அப்பாக விஷன் டீமு கூட மெயின் இவெண்ட் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண வரும்போது விஷன் டீம் வந்திருப்பாங்க. அப்போது காப்பாற்றுறதுக்கு ராண்டி ஆர்டன் வந்ததுனால இப்படி ஒரு டீம் மேட்சை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலைமை கோடி ரோட்ஸ் வந்து செத் ரோல்ஸ் கூட க்ரௌன் ஜுவல் மேட்ச்சில் டைட்டில் விசஸ் டைட்டில் க்ரௌன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. அதுக்கு முன்னாடி விஷன் டீம் கூட ஒரு மேட்ச் இருக்குது, அதையும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருக்கிற சாமி ஜெயின் இருக்கார்ல, அவருடைய யுனைடெட் டைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை ஓப்பன் சேலஞ்சிங் பண்ண போகிறாரு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறத ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த தடவை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குமா அப்படின்னு தெரில. எனக்கு கைஸ் பர்சனலி சாமி ஜெயினுடைய அந்த ஓப்பன் சேலஞ்சிங்கும் அதுக்கு ரஸ்லஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு என்டர்டெய்னர் அப்படிங்கிறத யூஎஸ் சாம்பியன் மூலிமா நிரூபிக்கிறாரு. ஏன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாரு. மெனி புதிய ஆப்பனன்ட்ஸ் வராங்க. இப்படியே ஒரு 2-3 மாதம் போச்சுன்னா நிறைய புதிய ஆப்பனன்ட்ஸோட அதிக முறை டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற பேர் கூட வரும். ஸோ அந்த சாமி ஜெயின் அது வரைக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்காரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
அதுக்கப்புறமா கைஸ் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் வந்து இப்போதைக்கு பிரிஞ்சுட்டாங்க. இயோஸ்காயை போன வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்கா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இந்த வாரம் மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் அந்த க்ரீன் கலர் பாய்சன் சொல்லுவாங்கள்ல அதை தெளித்து ரொம்பவே பயங்கரமாக காயப்படுத்தியிருப்பாங்க. கைஸ் அஃபிஷியலி இந்த டீம் அப் வந்து ஓவர் ஆகிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஸ்டோரில் இருக்குது. பிகாஸ் ஒரு உமன்ஸ்க்கான டைட்டில் மேட்சை காட்டிலும் இந்த இயோஸ்காயோடைய பிரேக்கப் ஸ்டோரியில் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க. அதுக்கு காரணம் இயோஸ்காய் தான். ஏன்னா இயோஸ்காய் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் பிச்சு உதறாங்க. அதுலேயும் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இயோஸ்காய் கேரிசைன் பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி அந்த ஃபோட்டோவை கொடுத்து எங்களை மறந்துடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் நல்லா தான் இருந்தது. இந்த ஸ்டோரியை கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு தாங்க போகிறாங்க. அண்ட் கைஸ் மறந்துடாதீங்க, அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே வந்து இயோஸ்காயை பார்த்து நம்ம கண்டிப்பாக அவங்கள பழி வாங்கணும், ஒரு மேட்ச் விளையாடணும் அப்படின்னு சொன்னதுனால அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரியா ரிப்ளே மற்றும் இயோஸ்காய் இவங்க 2 பேருமே டீமப்பாக சேர்ந்து க்ரௌன் ஜோலில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கா மற்றும் கேரிசனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டாக்டி மேட்ச் விளையாடுறாங்க. ஆஸ்காவோட கொழுப்பு பார்த்தீங்களா, அவங்க சோஷியல் மீடியாவில் ரியா ரிப்ளேடைய முகத்தையும் அதே மாதிரி இயோஸ்காயோட முகத்தையும் அவங்க க்ரீன் கலர் பாய்சன் முகத்தில் ஸ்ப்ரே பண்ணும்போது எப்படி இருந்தது, அகோரமாக இருந்ததில்ல, அந்த போஸ்டரை மென்ஷன் பண்ணி இதுதான் க்ரௌன் ஜோல்லே நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டியிருக்கிறாங்க. ஆனால் அஃபிஷியலி WWE ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ இதுதாங்க. அதை யானைக்கும் கோனைக்குமா ஆஸ்கா வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் இப்படி மீம் பண்ணும் விதமாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக பதிலடி 2 பேருமே க்ரௌன் ஜோலில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்வென்ஷன் இது TNA மற்றும் NXT 2 பேருமே சேர்ந்து டீம் அப்பா இதுக்கப்புறமா டெலிகாஸ்ட் பண்ண போகிற WWE ப்ரீமியம் பேப்பரியூ. ஆக்சுவலி இது வந்து TNA ரெஸ்லருக்கும் WWE ரெஸ்லருக்கும் இடையில் ஒரு யுத்த போர் நடக்க போது எப்படி முந்தி ரா vs ஸ்மாக்டவுனுக்குள்ளே யுத்த போர் கணக்காக ஒரு மேட்ச் நடக்கும் 5-on-5 ட்ரெடிஷ்னல் சர்வைவர் சீரிஸ். அந்த மேட்சை வந்து WWE இதில் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அண்ட் TNA சாம்பியன் vs NXT சாம்பியன், இந்த 2 பிராண்டில் எந்த சாம்பியன் பெருசு அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாகவும் சாம்பியன் vs சாம்பியன் மேட்ச் நடக்க போகுது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் அந்த நம்ம பழைய சர்வைவ் சீரிஸ் வந்து நடக்க போகுது. ஆனால் இந்த தடவை மெயின் ராஸ்டில் நடக்காமல் அது NXTயில் நடக்குது. NXTயில் இருக்கிற வார் கேம் மெயின் ராஸ்டில் நடக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் சர்வைவர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு பேரில் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா NXTயில் நடக்க போகுது. ஆக்சுவலி இது NXT மட்டும் இல்லை, NXT TNA 2 பேப்பரையும் சேர்ந்து நடத்த போகிற ஒரு முக்கியமான பேப்பரியூ. டாமினிக் மிஸ்டீரியோ வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது கைஸ். ஏன்னா டாமினிக் மிஸ்டீரியோ ஃபேன்ஸ் மத்தியில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பாப்புலரேஷன் ஆகிட்டு இருக்காரு. அவருடைய ஹீல் கேரக்டர் தரம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ அவர்கிட்ட டபுள் டைட்டில் இருக்குது. அண்ட் இந்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஹெல்ப்பும் இல்லாமல் அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ டாமினிக்கு பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய புஷ் கொடுக்க போகிறாங்களாம். மேபி டாமினிக்கை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இது சரியான நேரம் தான் கைஸ். ஏன்னா டாமினிக்கோட ஹீல் கேரக்டரும் அவருடைய தற்போதைய பொசிஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்லையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா உடம்பையும் கொஞ்சம் ஃபிசிக்காக்குனா நல்லா தான் இருக்கும். ஆனால் தலைமை இப்போ பார்க்கறதுக்கு அப்படியே எட்டி கிரோரோட ஸ்டைல்லே இருக்கிறாருங்க. எட்டி கிரோரோ மாதிரியே இருக்கிறாரு. முழுக்க எட்டி கிரோரோ மாதிரியே தான் இருக்கிறாரு. ஸோ அப்படியே எட்டி கிரோரோ மாதிரியான ரிங் பர்ஃபார்மன்ஸையும் பண்ணார்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஏன்னா எட்டி கிரோரோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணமே அவரோட ரிங் பர்ஃபார்மன்ஸ் தான். அதே மாதிரி டாமினிக் சண்டை போட்டார்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ரோமன் ரெயின்ஸோடைய க்ரௌன் ஜூல் ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறது இன்னும் குழப்பமாக தாங்க இருக்குது. சில பேர் வந்து ப்ராக் லெஸ்னர் கூடயா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காரணம் என்னதுன்னா கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் செத் ரோலன்ஸ் கிட்ட ப்ராக் லெஸ்னர் உன் நண்பனா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அதை வச்சு தான் சில பேர் கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி கைஸ் 100% சொல்கிறேன், ப்ராக் லெஸ்னருக்கும் ரோமனுக்கும் இப்போல்லாம் மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் அதே மாதிரி பல ஃபேன்ஸ் கேட்குற விஷயம் என்னென்னா ப்ராக் லெஸ்னரை தவிர்த்து இப்போது பிளட் லைன் ரெயூனியன் இருக்காங்களா, பிளட் லைன் வர்சஸ் விஷன் டீமுக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் விஷன் டீமில் இப்போதைக்கு 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று செத் ரோலன்ஸ் ஒரு தனியாக மேட்ச் விளையாடுறாரு. அதை தவிர்த்து பிரான் பிரேக்கன் பர்சன்டேஜ் இதை தவிர்த்து 3வது ஆள் ஜாயின் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒருவேளை விஷன் டீம் வெர்சஸ் பிளட் லைனுக்குள்ளே நடந்தால் அந்த 3வது ஆள் யாராக இருப்பா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.